வணக்கம். என் பேர் பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். டோக்லா. இந்த டோக்லா பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. இதை நம்ம வீட்டிலே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறதுன்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா புளிப்பு, காரம், இனிப்புலாம் சேர்ந்து ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டோக்லா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. கிராம் வைஸில் ஒரு 40 கிராம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட்டு. நெக்ஸ்ட்டு சிட்ரிக் ஆசிட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆன்லைன் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூடவே 1/2 கப் கடலை மாவு. இது மாதிரி ஜலிச்சுக்கோங்க. இதில் எதுவும் கட்டிலாம் இருக்கக்கூடாது. கிராம் வைஸில் பார்த்தீங்கன்னா 170 கிராம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே செஞ்சிங்கன்னா ஸ்பாஞ்சியாக கிடைக்குங்க டோக்லா. இந்த மாதிரி கட்டிலாம் இருந்தால் ஒரு ஸ்பூனு வச்சு இது மாதிரி எடுத்து ஜலிச்சுக்கோங்க. ஜலித்த பிறகு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த பொருளும் இந்த மாவும் எல்லாம் ஒன்று போல் உங்களுக்கு கலந்துருக்கணும். வாங்க தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 170 கிராம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. நான் 2ஓட அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுபடியே நீங்கள் செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன். நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு இந்த மாவை 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ மூடி போட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தண்ணி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா மாவை கலக்கிக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு வேணான்னா ஈனோ சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதை சேர்க்கும் போது 1 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு சேர்க்கும் போது எவ்வளோ நல்லா மாவு பொங்கி வருது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும் மாவு. இப்போ இது நல்லா கலந்ததும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இந்த மாவை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. மாவை ஊற வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேக் டின்னை நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மேலேயும் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாவு இந்த டின்னில் ஒட்டாதுங்க. இப்போ இந்த மாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மட்டும் இது மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த மாவு டின்னை இதுக்குள்ளே வச்சு இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு டூத் பிக்கு அப்படி இல்லைன்னா பணியாரம் கம்பி வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இது மாதிரி குத்தி பாருங்கள். அந்த கம்பிலேயோ அப்படி இல்லைன்னா குச்சிலேயோ மாவு கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க. அது ஒட்டலைனா தான் மாவு நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பக்கம் ஆறட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதும் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டு ஆற விட்டுடுங்க. இப்போ டோக்லா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டின்னில் சுத்தமாக ஒட்டாதுங்க. சூப்பராக சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு இதை கட் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குங்க இது. இப்போ நான் இதை கட் பண்ணிக்க போகிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தண்ணியை இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. இது உடனே சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி,
லாஸ்ட்டு ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா துருவன தேங்காய். இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், உப்புலாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டோக்லா ரெடி. நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய்.